திரு பிரியன், என்ன யோசனையில் இருக்கிறார்கள் திரு சி.வி. சண்முகமும் திரு விஜயபாஸ்கரும்? இணையிறது திரு எடப்பாடி பழனிசாமியுடன் அப்படின்ற முடிவைனா அவங்க உடனே எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இணைப்பை தாண்டி வேறொரு யோசனையில் இருக்கிறால் தான் அதை தள்ளி போடுறாங்களா? அவங்கள பொறுத்த மட்டும் அந்த 25 பேருக்கு பதவி நீக்கம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு இல்லையா பழனிசாமி. அந்த கேஸை வித்ட்ரா பண்ண மன்னிப்பு கேட்டுட்டாங்க, வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 25 பேருக்கும் சேர்த்து தான் லெட்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு மன்னிக்கிறதுக்கு. ஆமாம். இப்போ எடப்பாடி இவங்களை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். இவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இவங்களும் வேலுமணி மாதிரி வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அந்த லெட்டர் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல. அவர் ஆக்சுவலாக நியாயமாக பார்த்தா அவர் கட்சி தாவல் தடை சட்டப்படி இந்த 25 பேரை நீக்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கார். தகுதி இழப்பு செய்ய வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே அவர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த ராஜினாமா 4 பேர் ராஜினாமா அதெல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தப்பான விஷயம். ஏன்னா ஒரு மேட்டர் பெண்டிங்காக இருக்கும்போது, டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டர் பெண்டிங்காக இருக்கும்போது நீங்கள் ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணுறது சரியில்லைன்னு ஒரு கர்நாடகா கோர்ட்டில் கர்நாடகா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி கோர்ட்டாவது அதெல்லாம் கவலை இல்லை, நாங்கள் மெஜாரிட்டிக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோன்ற அதிமுகவை குறி வச்சு நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவில் விஜய் இருக்கார். ஆக்சுவலாக ஈவன் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியிலேருந்து அந்த குறியில் தான் இருக்கார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவருடைய குறி 2வது இடத்தை பிடிக்கிறதா, அதிமுகவை காலி பண்ணுறதா அவருடைய வேலை. அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அதுதான் பண்ணால். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இப்போ மற்றும் சிலர் மற்றும் பலர் தான் சொன்னார், ஊழல் கட்சி, அடிமை கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளில் எடப்பாடிக்கு பெரிய சவாலாக விட்டார் அவர். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வல்னரபுளாக அந்த 25 பேர் குரூப் மாட்டிது. அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மந்திரி சபை ஆசையை காமிச்சு கடைசியில் அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரச்சனையில் மாட்டினவுடனே அவங்கள ஓரங்கட்டிட்டார். அதுலேயும் அவருக்கு என்னென்னா அந்த பெரிய தலைகளை ஏற்றுக்கொள்வதில் சில சங்கடம் இருக்குது. அதாவது பிரபலமாகாத எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள ஏற்றுக்கிறது அவர் ஈஸி. பிரபலமாகிட்டு ஏற்கனவே பல அமைச்சரவைகளிலிருந்து பார்த்துட்டு வந்தவங்களை ஏற்றுக்கிறதுக்குல அவங்க சில முதிரைகளோடு தான் உள்ளே வராங்க. அவங்கள ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு தூய சக்தி அப்படின்னு சொல்கிற அவருக்கு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சட்ட சிக்கல்லாம் எதுக்கு வேண்டாம், நம்ம இருக்கிற இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை வச்சு அவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள வச்சா நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகலாம், காங்கிரஸ் இவங்களை வச்சா மேனேஜ் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இவங்களை ஓரங்கட்டிட்டார். அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிட்டோம். திருப்பியும் எடப்பாடிட்ட போனால் அது ஈகோ இஷ்யூவாக இருது. அவர் இவங்க சொல்கிற எதையுமே கேட்குறதா இல்லை, பொதுக்குழுவும் கூட்டுறதா இல்லை, இவங்கக்கிட்ட பறித்த பதவியை திருப்பி கொடுக்குற மாதிரி ஐடியாலும் இல்லை. அவர் விழாப்படியாக ஒரு இதோட இருக்கார் அவர். அதனால் இவங்க வேறு வழி இல்லை. இப்போ அங்கேயும் போனால் அங்கேயும் பிளாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வழி விஜயும் பிளாக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுவார் தெரியாது. இந்த சட்ட சிக்கல் முடிகிற வரையும் இவங்க வெயிட் பண்ணவும் முடியாது. இவங்க குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கேயும் போயிட்டுருக்கு, ராஜினாமா பண்ணுற விஷயத்துலையும் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்க பாதி பேர் வேலுமணி தரப்பில் அங்கே போய் சேர்ந்தாங்க. சி.வி. சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் இந்த ஈகோ பிரச்சனை தான். அதாவது நம்ம அவங்க எடுத்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதாவது பொதுக்குழு கூட்டி விவாதிக்கணுன்ற இஷ்யூ, அதை முதல்லையே எடப்பாடி பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஆனால் இவங்களுடைய இந்த 25 பேர் ஒரு சுயநலமாக செயல்பட்டாங்க. அவங்க அவர் திமுக தயவை நாடினார், அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கு திமுக தயவை நாடினார் ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க போனது இருக்குன்னா ஒரு சுயநலம் காரணமாக போனாங்க. நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்த விஷயம், மந்திரி பதவிக்காக போனாங்க, சுயநலமாக போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவங்க அந்த கோரிக்கை இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்காக நீ பொதுக்குழு கூட்டுங்க விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக இருந்துட்டு நம்பிக்கை தீர்மானத்தையும் கட்சி சொல்கிறபடி கேட்டுட்டு அதில் விடாப்படியாக இருந்தாங்கன்னா எடப்பாடி ஒரு வழிக்கு வந்திருப்பார். தாவேக அரசுக்கு வாக்களிச்சிருக்க கூடாது. அந்த இடத்துல ஒரு சுயநலம் அங்கே கலந்துட்டதுனால இவங்களுடைய கோரிக்கை, அவரும் விஜயும் இவங்களை பிளாக் பண்ணிட்டதுனால இவங்க திருசங்கு நிலையில் போயிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே திரும்பி வெற்றிகரமாக வாபஸ் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது வேலுமணியெல்லாம் ஏற்றுட்டு அவர் போகிறார். சி.வி. சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் பல பிரச்சனைகள். அது எதுக்கு ஏற்றுட்டு போகணும், நம்ம எந்த விதமான ஒரு சமரசமும் அவர் வரத்துக்கு ரெடியாக இல்லாத போது நம்மளே போய் மறுபடியும் அங்கே போய் சேர்ந்தா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நினைக்கிறா அதுதான் செஞ்சுட்டு இருப்பார். இனிமேல் அவர் அசைக்க முடியாத ஒரு தலைவர் ஆகிடுவார். யாரையும் விலங்கினர்களை சேர்க்கவும் மாட்டார், நிறைய பேரை விளக்கவும் செய்வார். கட்சியை எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போவார் தெரியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் வரவே தான் வெல்லமண்டி நடராஜன் போன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இன்னும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்கன்றாங்க. ஏன்னா இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, விஜய் தரப்பு நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஒரு 118 தாவேகா சார்பில் ஒரு 118 120 பேர் கொண்டாந்து உட்கார வைக்கணும். இந்த இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. திரும்ப காங்கிரஸ் இவங்களாம், காங்கிரஸ் கூட பரவாயில்ல, திரும்ப ஐயுஎம்எல் சிபிஎம் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது. இவங்களை விட அதிமுகவை பிரேக் பண்ணி அதுலேருந்து ஆளுங்களை கொண்டாந்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க.
தமிழ்நாட்டுக்கு மற்ற எந்த கட்சிகளை விடவும் அதிமுக Vulnerable ஆ மட்டும் ஏன் இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு அதிகமான பேர் தாவேக்காவுக்கு போறாங்க? அதுதான் அதிமுக மேல நம்பிக்கை இல்லை எதிர்காலத்துல. அது எப்படி வரும்னு தெரியாது, நம்பிக்கை இல்லை. பழனிசாமி மீது நம்பிக்கை. உடனே திமுக மேலேயும் நம்பிக்கை இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. அது கேட்கறவங்க கேட்கட்டும், அதுக்கு அடுத்த பதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது வேற விஷயம். திமுக மட்டும் ரொம்ப பெரிய ஊப்புலா இருக்காங்கன்னா திமுகவும் பிரச்சனையில தான் இருக்கு. அதுல இருந்து ஆளுங்க போவாங்களான்னா அவங்க ரிசார்ட்ல கொண்டு எம்எல்ஏ அடைச்சி வைக்கல நம்பிக்கை இல்லாம. எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. இதுவரை யாரும் போல. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக வல்னரபிளாக இருக்குது. ரொம்ப டார்கெட் பண்ணுறதுக்கு குறி வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கும் என்னென்னா 5 வருஷம் பதவியில் இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் பதவியில் இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் ராஜினாமா பண்ணுறதா சொல்கிறாங்க. அது அப்பட்டமான ஒரு சுயநலம் காரணமாக பண்ணுறது. ஏன்னா ஒரு கட்சி சார்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஓட்டை வாங்கி வந்திருக்கீங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யணுமே தவிர மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, உங்களால் எந்த லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதே ஒரு காரணமாக வச்சு நீங்கள் தாவேக்கா பக்கம் போகிறது இல்லைன்னா இருக்கிற கட்சி எதிர்காலத்தில் எப்படி வரும்னு தெரியாது, அது எப்படி போகும்னு தெரியாது. அது பழனிசாமியோட பிடிவாதத்தினால இன்னும் மோசமாக பல பேர் விளக்குவாரா விளக்க மாட்டாரா தெரியாது. ஸோ டோட்டலாக வந்து பழனிசாமி முதல்லயே தோட்ட உடனே பொதுக்குழு கூட்டியிருக்கணும். அவர் ஆக்சுவலாக கூட்டி சொல்லி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்களா? இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீதான அவநம்பிக்கையா? இல்லை தங்களுடைய எதிர்காலம் இனிமே எப்படி இருக்கும்? அவங்களுடைய எதிர்காலம், கட்சியினுடைய எதிர்காலம், எல்லா எதிர்காலமும் கருதி தான் தாவேக்காக போகிறாங்க. அற்ற குளத்து அருநீர் பறவைகள் மாதிரி எங்கே தண்ணி கிடைக்குதோ அவங்க தேடிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன். அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இவங்க போகிறதுக்கு ஏற்றபடி அவருக்கும் தேவையாக இருக்குது, விஜய்க்கும் வல்னரபிளாக தேவையாக இருக்குது. டக்குன்னு பிடிச்சி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. திரு சி வி சண்முகம், திரு விஜயபாஸ்கர் இருவரையும் தாவேக்காவில் இணைத்துக் கொள்வதில் திரு விஜய்க்கு எந்த சிக்கலும் இல்லையா? இல்லை, அந்த பெரிய தலைகளை ஏற்றுக்கொள்றதில் அவருக்கு சில சிரமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து முதல்லயே வந்து அவர் வந்து பிளாக் பண்ணிட்டார், வேண்டாம்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்தார். சரி, அப்போ வேற வழி அவங்களுக்கு? ஏன்னா இவங்க போனாங்கன்னா இவங்களோட ஒரு ஊழல் முதிரையை கொண்டு போகிறாங்க, ஊழல் கரையோட போகிறாங்க. அவர் ஏற்கனவே தூய சக்தியா இல்லையான்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த குதிரை பேரம் போன்ற விஷயங்கள் இவங்களையும் எடுத்துட்டா இவரும் ஒரு வாஷிங் மிஷினாக மாறிட்டார் போல இருக்கு. தமாகவும் ஒரு வாஷிங் மிஷினாக மாறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் இல்லையா? எல்லாமே வந்து பழனிசாமியோட தலைமை அது மேலே நம்பிக்கை இல்லாத, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாத, அதே சமயம் தமாகவுக்குள்ள தேவை அது, அப்புறம் இவங்களுக்குள்ள சுயநலம், இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுது எல்லாமே இங்கே. அதுதான் காரணம் ஆக்சுவலாக. ஓகே.